காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எக்காலமும் நிலையாய் இருப்பது தமிழே, அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் என்று என்னுடைய தமிழ் அன்னையை வணங்கி, அடுத்து போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் அடுத்த வகுப்பாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை தரக்கூடிய பலச்சொற்கள் என்னும் தலைப்பை பற்றி நம்ம அதை விரிவாக பார்க்க போகிறோம். சார், ஒரு பொருளை பெறக்கூடிய பலச்சொற்கள் அது எங்கே சார் வருபடுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த நான் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். என்ன பார்த்தோன்னா, இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல் அப்படின்னு அந்த சொற்களை பற்றி நம்ம வகைப்படுத்தி பார்த்தோம். அப்போ இந்த இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல் எல்லாம் பாருங்கள். இயற்சொல் இயல்பா எல்லோருக்கும் தெரிந்து கொள்ளும் வகையில், கற்றவர் கல்லாதவர் அனைவருக்கும் தெரிந்து கொள்ளும் வகையில் ஒரு சொல் அமைந்திருந்தால் அந்த சொல்லுக்கு பேர் இயற்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. திரிச்சொல் நல்லா பாருங்கள், கற்றவர் மட்டும் தெரிந்து கொள்ளும் வகையில் ஒரு சொல் அமைந்திருந்தால் அந்த சொல்லுக்கு திரிச்சொல் என்று பெயர். அது கீழே பாருங்கள், திசைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். திசைச்சொல் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, பிறமொழி சொற்கள், அதாவது வடமொழியை தவிர்த்து விட்டு மீதம் இருக்கக்கூடிய சொற்களை எல்லாம் நம் தமிழ் மொழியிலே பயன்படுத்தினோமானால் அது வந்து திசைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். நான் பயன்படுத்துவோம். பஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லை பயன்படுத்துவோம். பஸ் என்பது ஒரு ஆங்கில மொழி சொல். நமக்கு பேருந்து என்பது தான் தமிழ் மொழி சொல். அந்த பிறமொழி சொல் ட்ரெயின் என்பது ஒரு ஆங்கில மொழி சொல். அது வந்து பிறமொழி சொற்கள் தான். அந்த பிறமொழி சொல்லை தமிழ் மொழியிலே நம்ம பயன்படுத்துகின்றோமானால் அதற்கு பேர் திசை சொற்கள்னு சொல்கிறோம். இது ஒரு பாயிண்ட்டு. இரண்டாவது பாருங்கள், இந்த வேளாண்மை என்று ஒரு சொல் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த வேளாண்மை அந்த சொல்லுக்கு பல திசைகளில் பல பெயர்களால் வழங்கி வருகிறது. வேளாண்மை என்பதற்கு விவசாயம்னு சொல்லுவோம். அப்புறம் மகசூல் எப்படி இருந்ததுன்னு கேட்போம். ஓகேங்களா? வேளாண்மை, விவசாயம், மகசூல். அடுத்து வந்து பயிர் எப்படி இருந்துன்னு கேட்பாங்க. அதன் பிறகு என்ன சொன்னால் விளைச்சல் எப்படி இருந்துன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரே சொல்லு பல திசைகளில் பல சொற்களாக வழங்கி வருவதால் இதுக்கு பேர் திசை சொற்கள்னு சொல்கிறோம். ரெண்டு விதமாக. லாஸ்ட்டு பாருங்கள், இந்த வடச்சொல் என்று சொல்லக்கூடிய தலைப்பு. வடமொழி என்று சொல்லலாம். தமிழ் மொழிக்கு ஒரே ஒரு வடமொழி சொல் மட்டும்தான் உண்டு. அது என்னென்னா சமஸ்கிருதம் என்று சொல்லக்கூடிய ஒரு மொழி. ஏன்னு சொன்னால் சமஸ்கிருதம் தான் வந்து வடமொழி சொல்லான்னு பயன்படுத்துகிறோம். இப்பொழுது அது வந்து பேச்சு வழக்கில் இல்லை. மொத்தமும் அந்த எழுத்து வழக்கில் மட்டுமே இந்த கோவில் திருவிழாக்களில் மட்டும் பயன்படக்கூடிய சொற்களாக இந்த சமஸ்கிருத சொற்கள் இருக்கிறது. சரிங்களா? அப்போது இந்த சொற்களை எல்லாம் நாம் பயன்படுத்தி தான் நம்முடைய இந்த தமிழ் மொழியை பற்றி விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். அதை பொறுத்து தான் ஒரு பொருளை தரக்கூடிய பல சொற்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த விஷயம் பாருங்கள், ஏற்கனவே நீங்கள் கமெண்டில் சொல்லியிருந்த மாதிரி மனம், திருமணம், மனம், உள்ளம் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். சார் பாருங்கள், இந்த மனம் என்று சொல்லக்கூடிய திருமணத்துக்கு நறுமணம் என்று பொருளை உண்டு. இந்த மனம் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லுக்கு என்ன பொருள்னா உள்ளம் என்ற ஒரு பொருள் உண்டு. சரிதான் நீங்கள் சொன்னது. இந்த மனம் என்று சொல்லக்கூடிய சொல்லை வந்து கரெக்டாக குறித்து பி என்ற ஆப்ஷன்ஸ் பி என்ற ஆன்சரை வந்து நாங்கள் டிக் பண்ணிகிட்ருக்குறோம். வேறு ஒன்றும் இல்லை. நறுமணம், திருமணம் ரெண்டுக்கும் ஒரே சொற்கள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது பாருங்கள், இந்த பூட்டு கூட்டல் கதவுகள் இந்த கொஸ்டினை பற்றி கமெண்ட் போட்டிருந்தீங்க. அந்த கொஸ்டினை பிரித்து எழுதக்கூடிய முறையை பாருங்கள். பூட்டு கூட்டல் கதவுகள், பூட்டும் கூட்டல் கதவுகள்னு இல்லை, பூட்டு பூட்டு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சேர்ந்து இருந்துச்சு. அப்படின்னும்போது இந்த பூட்டு கூட்டல் கதவுகள் என்ற சொற்கள் மட்டும் சேர்ந்து இருப்பதால் ஆக்சுவலி இந்த பூட்டும் கதவுகள் தான் பிரிக்கணும். அந்த வினாவில் பார்க்கின்ற பொழுது பூட்டு கதவுகள் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் நம்ம அதை பயன்படுத்தி பூட்டு கூட்டல் கதவுன்னு பிரித்து நம்மளுக்கே ஃபார்முலா எழுதி கொடுத்துருப்போம். சரிங்களா? முதல் பிரகாரம் பார்த்தோன்னா இந்த பூட்டும் கதவுகளை பிரிக்கும் பொழுது மவ்வீறு கெடும். ஓகேங்களா? லாஸ்ட்டில் ஒரு இம்மு என்று சொல்லக்கூடிய மகரம் வந்துச்சுன்னா அது கெட்டுவிடும். கெட்டுவிட்டால் பூட்டு கூட்டல் கதவுகள்னு வரும். சரிங்களா? அப்புறம் இது இனமிகள் விதிப்படி பூட்டுங்கதவுகள் என்று புணரும். அவ்வளோதான விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ரைட்டுங்களா? வேறு ஒன்றும் இல்லைம்மா. அடுத்து பாருங்கள், நம்முடைய அடுத்த பாயிண்ட், அடுத்த தலைப்பாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் தரக்கூடிய பலச்சொற்கள். இந்த வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பொருளை தரக்கூடிய பலச்சொற்கள் எப்படி சார் பயன்படுத்துகிறோம்? எங்கெல்லாம் சார் வருது சார் கேட்டிங்களா? இப்போ பாருங்கள், தங்கம், ஓகேங்களா, ஆபரணம், கடல், யானை, இந்த சொற்கள்லாம் பாருங்கள் ஒரே ஒரு சொல்லை தரக்கூடிய சொல். என்ன சார் கேட்டிங்கன்னா, ஒரு சொல்லை தரக்கூடிய பல சொற்கள். இப்போ இந்த தங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லை எடுத்து எழுதுங்களேன். தங்கம்னு ஒரு சொல் வரும், பொன் அப்படின்னு ஒரு சொல் வரும். சரிங்களா? ஆனால் இது பாருங்கள், ஆபரணம், அணிகலன், ஓகேங்களா, கழுத்தணி, காதணி எல்லாத்துக்குமே இது ஆபரணம் என்று தான் ஒரு பொருள் உண்டு. அடுத்து கடலுக்கு பாருங்கள், கடலுக்கு பல சொல் ஆழி, பறவை பல சொற்கள் உண்டு. யானைக்கு பாருங்கள் வாரணம், இந்த மாதிரி பல சொற்கள் உண்டு. அப்போ ஒரு பொருளை தரக்கூடிய பல சொற்களில் இது பொருந்தாதது எது அப்படின்னு நம்மகிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருப்பான். ஒரு பொருளை தரக்கூடிய பல சொற்கள் என்ன சார் கேட்டிருக்கேன்னா, பொருந்தாத சொல் எதுன்னு கேட்டிருக்கான். இல்லை வந்து இந்த இடத்துல இந்த ஆன்சரை தான் கொடுத்துருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு சொல்லை பயன்படுத்தி கொடுத்துருப்பான். ஒரு சொல்லை தரக்கூடிய பல சொற்கள் அப்படின்னு கொடுத்துட்டு பறவை அப்படின்னு வார்த்தை கொடுத்துருந்தாங்க, எதை சார் பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொற்களை கொடுத்துருப்பான். ஆனால் இந்த வினாவில் பாருங்கள், ஒரு சொல்லை தரக்கூடிய பல சொற்கள் எதை, 3 சொல்லு ஒரு சொல்லை தரக்கூடிய பல சொற்கள். இந்த தங்கம் என்ற சொல்லு மட்டும்தான் இரு பொருளை தரக்கூடிய சொல்லாக இருக்கிறது. இதை பயன்படுத்தி எழுதணும். இது கடந்த ஆண்டு
போன்ற வினாக்கள் கேட்கப்பட்ட வினா. அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒரு பொருளை தரக்கூடிய இரு சொற்கள். இந்த பாருங்கள், மாலை என்று ஒரு சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது 2 விதமான மாலையை சொல்லுவோம். பூவால் கழுத்தில் அணியக்கூடிய மாலை, இரண்டாவது மாலை பொழுது என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் பாருங்கள், மாலை என்பது மாதம் என்ற பொருளை தராது, நிலவு என்று பொருளை தராது, நேரம் என்ற பொருளை தராது, அணி என்ற பொருளை தராது. என்னதுமா, மாலை அணி என்று சொல்லக்கூடிய பொருளை தராது. அப்போ பூ மாலை அணிதல், அதாவது மாலை பொழுது என்று சொல்லக்கூடிய சொல்லை மட்டும் தரும். அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குளிர்ச்சி, சாந்தம், ஓகேங்களா, மேன்மை ஆகிய சொற்களை எதனை குறிக்கிறதுன்னு கேட்குறான். ஓகேங்களா, என்னது, குளிர்ச்சி, சாந்தம், மேன்மை. இந்த தன்மையா இந்த தன்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 3 சுழியின் தன்மை தான் குறிக்கும். சரிங்களா, நல்லா தெளிவுபடுத்தி பாருங்கள். தன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை தரும். அதுக்கு பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்களை எதுக்கு. இதழ் அப்படின்னு ஒரு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதழ். ஓகேங்களா, இதழ் பாருங்கள், இது தன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது அவனை பற்றி சொல்லக்கூடிய செயல். ஓகேங்களா, தன்மை, நல்லவன் கெட்டவன் அவனை பற்றி சொல்லக்கூடிய தன்மையை குறிக்கூடிய சொல்லாக இருக்கும். ஓகேங்களா, தன்னனம் என்று சொல்லக்கூடிய அவன் நலத்தை பற்றி சொல்லக்கூடிய, தனிப்பு அப்படின்னு சொன்னால் அவனுடைய நிலையை பற்றி சொல்லக்கூடிய சொல்லாக இருக்குது. எதுன்னு கேட்டால் தன்மை மட்டும்தான் குளிர்ச்சி, சாந்தம், மேன்மை என்று சொல்லக்கூடிய பொருளை தருவதாக உள்ளது. அதுக்கே பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்களை எழுதுகன்னு சொல்கிறான். இதழ் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த இதழ் என்பதற்கு பல பொருள் உண்டு. சரிங்களா, இதழ் என்பதற்கு. சார் என்னென்ன சார் இதழ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய நாளிதழ் என்று சொல்லக்கூடியதை பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா, டெய்லி வந்து பாருங்கள், நாளிதழ், மாத இதழ், அந்த பத்திரிகை பற்றி சொல்லுவாங்க. இரண்டாவது உதடு, கரெக்டு. இங்கே பாருங்கள், பொறுப்பு, உயரம் என்பது இதழ் கிடையாது. வெற்பு அப்படின்னா மலை என்ற ஒரு பொருளை உண்டு. மனை அப்படின்னா வீடு என்ற ஒரு பொருள் உண்டு, அதுக்கு நம்ம சம்மந்தம் இல்லை. வனப்பு என்று சொன்னால் அழகு என்று பொருள் உண்டு. பொறுப்புனா பொருளே கிடையாது இதுக்கு. ஓகேங்களா, அப்போ எது சார் ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, நாளிதழ். தினமும் வரக்கூடிய இதழ்கள், தினமும் வரக்கூடிய பத்திரிகைகள், அதான் நாளிதழ்னு சொல்கிறாங்க. உதடுகள் என்று ஒரு பொருளை தரும். அடுத்து பாருங்கள், பண் எனும் சொல்லுக்கு இணையற்ற சொல் எதுன்னு கேட்டிருக்கான். நல்லா பாருங்கள், இணையற்ற சொல். இணையான சொல்லா இணையற்ற சொல்லா, அதுதான் வித்தியாசம். இங்கே பாருங்கள், பண் என்பதற்கு இசை என்று ஒரு பொருள் உண்டு. ஆனால் பாருங்கள், இந்த பாடல், ஓகேங்களா, பனி, ஓசை, இதெல்லாம் வந்து இசை என்று சொல்லக்கூடிய சொல்லை தருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பண் என்பது இசை என்று பொருளை தரும். பாடலுக்கு இசையோடு சேர்ந்த பன்னிசை பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இசை பாடல்கள் என்று கொடுத்தால் தான் பாடலை பயன்படுத்தணும். அப்போ பண் என்பது இசை என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை தரக்கூடியது. அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். வாயு, தென்றல், வளி, புயல், சூறாவளி என பல பெயர்களில் கூறப்படுவது. இது சேர்ந்து எந்த ஒரு பொருளை தருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கம்மா, வாயுனா யார், தென்றல்னா யார், வலினா எது, புயல்னா இது, சூறாவளினா இது, இது எல்லாமே காற்றினுடைய பெயர்கள். என்னென்னமா, காற்றினுடைய பெயர்களாக இருக்கும். அப்போ ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்களை காண்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஆதவன், பகலவன், ஞாயிறு, ஐயா என்று சொல்லக்கூடிய எத்தனை சொற்களை குறிக்குன்னு கேட்டிங்கன்னா, நல்லா பாருங்கள், கதிரவன் என்று சொல்லை குறிக்கும். கதிரவன்னா யாருப்பா, சூரியனை குறிக்கக்கூடிய சொல். ஓகேங்களா, கதிரவன்னா யாருமா, சூரியனை குறிக்கக்கூடிய சொல். அந்த சூரியனுக்குத்தான் ஆதவன், பகலவன், ஞாயிறு என்று சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாம் அமைந்து உள்ளதுன்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். அருள், பரிவு, கருணை, இதுக்கு எல்லாமே என்ன சார் பொருள், தூய எல்லாமே ஒன்று தான். எல்லாம் பாருங்கள், அருளும் பரிவு கருணை இது எல்லாமே என்ன சொல்லணும்னா இரக்கம் என்று சொல்லக்கூடிய இரக்க மனதை தான் சொல்கிறது. ஆனால் உண்மையான தமிழ் சொல் எதுன்னு கேட்டால் ஈகை, ஈதல் இதயம் நன்று என்று சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். ஓகேங்களா, அப்போ ஈகை என்று சொன்னால் பிறருக்கு கொடுத்து உதவும், பிறர் தன் துன்பம் போல் பிறருடைய துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனத்துக்கு பேர் தான் ஈதல் என்று சொல்கிறார் புலவர். சரிங்களா, அடுத்து பாருங்கள். ஓகேங்களா, இதையும் பாருங்கள், ஒரு பொருளை தரக்கூடிய பல சொற்கள். சூரியனை பற்றி கேட்டிருக்கான். ஓகேவா, பார்த்தோமே அதே கொஸ்டின் ரிப்பீட்டட் தான். வேற என்ன பாருங்கள், ஆதவன், சூரியன், பகலவன், ஞாயிறு, கரெக்டாமா, இது மட்டும்தான். இதில் பாருங்கள், திங்கள் என்று சொல்லக்கூடிய சொல் யாரை குறிக்கும், சந்திரனை குறிக்கக்கூடிய சொல்லாக உள்ளது. ஓகேங்களா, அதுக்கு பாருங்கள், வெய்யோன், ஞாயிறு. சந்திரன் என்பவன் யாருப்பா, அவன் என்னது, நிலாவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஓகேங்களா, ஆதவன், ஞாயிறு, கடல் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் கொடுக்க. ஓகேங்களா, வெய்யோன், மீதி எல்லாம் சூரியனை குறிக்கக்கூடிய சொல், இது மட்டும் வேறு சொல்லாக காட்சியளிக்குது. அப்போ எது சார் ஆன்சர் நம்ம கேட்டிங்கன்னா, கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு என்று சொல்லக்கூடிய சொல்லை தரும். கீழே பாருங்கள், தலை என்னும் சொல்லுக்கு இணையான வேர்ச்சொல். ஓகேங்களா, வேறு சொல்லை காண்கன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா, தலை அப்படின்னு என்னதுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டுதலாய் விலங்கா,
சிறையா கால் சிலம்பா, முதன்மையா சிரசா அப்படின்னு வார்த்தை பாருங்கள். இதே தான் தலை என்பதற்கு ஒரு சொல் பல பொருள். ஓகேங்களா? தலை என்பதற்கு தலைவன்னு ஒரு பொருள் உண்டு, முதன்மைன்னு ஒரு பொருள் உண்டு, சிரசுன்னு ஒரு பொருள் உண்டு. அப்போ பாருங்கள், எதுப்போ ஆன்சர் கேட்டிங்கன்னா ஆன்சர் டி, முதன்மை மற்றும் சிரசு என்று சொல்லக்கூடிய சொல்லை தரும். அது கீழே பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பாருங்கள், வெற்பு, சிலப்பு, பொறுப்பு. வெற்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று, இது எல்லாமே எதை சார் குறிக்குன்னு கேட்டிங்கன்னா மலையை குறிக்கக்கூடிய சொல். என்ன சொல்லுமா? மலையை குறிக்கக்கூடிய சொல். அடுத்து பாருங்கள், தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது இதுன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது. கூலம், நல்லா பாருங்கள், சீர்த்தலை சாத்தனார் கூல வணிகன். அப்போ அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா தானிய வணிகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? பயிறு, நம்ம இயல்பாக பேச்சு வழக்கில் என்னது பைத்தம்பயிறு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அது வரக்கூடியது. முதிரை, சாமை இதெல்லாம் அந்த காலத்து முதிரை பயிர், சாமை பயிரெலாம் அந்த காலத்து பயிர் வகையை சார்ந்தது. அடுத்து சிவியல், அது என்னப்பான்னு கேட்டிங்கன்னா அந்த அழுகி நாற்றம் பிடித்து அலைந்து போன ஒரு பழத்துக்கு பேர் தான் சிவியல்னு சொல்லிட்டு உங்கள் 10ஆம் புக்கில் ஒரு செய்தி இருக்கும். சரிங்களா? இதை பற்றி தெளிவுபடுத்தி பார்த்துங்க. அப்போ எது சார் பொருந்தலை அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவியல் என்ற சொல் தான் பொருந்தலை. ஓகேங்களா? இது எல்லாமே தானியத்தை குறிக்கக்கூடிய சொல். இது மட்டும் தான் சிவியல் என்பது அழுகி போன பழத்தை குறிக்கக்கூடிய சொல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு பொருள் தரும் இரு சொற்கள். ஓகேங்களா? கடலை பற்றி கொடுத்துருக்கான். கடல்னால் என்னதுப்பா என்னன்னு கேட்டாங்க. நல்லா பாருங்கள், முன்னீர் பவ்வம் கடலுக்கு பேர் தான். ஆழி சக்கரம் வராது. ஓகேங்களா? வாரணம் வதுவை வராது. ஓகேங்களா? வேலி ஆறல் வராது. சார் எது சார் வரும்னு கேட்டிங்கன்னா முன்னீர் வழக்கம். எது சார் சொல்கிறாரு? தொல்காப்பியர் சொல்கிறாரு. நல்லா பாருங்கள், தமிழ் மொழியே எப்படிலாம் பிறந்ததுன்னு பாரதிதாசன் சொல்லியிருப்பார். திங்களோடும் செம்பொருதி தன்னோடும் உடுக்கலோடும் மங்கு கடல் ஐந்தோடும் பிறந்த தமிழோடு யாம் பிறந்தோம் என்று சொல்வதை போல் முன்னீர் வழக்கம் என்று சொல்லக்கூடிய சொல்லை முதலிலே கண்டுபிடித்தவர் யாருன்னா தொல்காப்பியர் தான். அவர் தான் 3 கடல் சங்கமிக்கும் இடத்திற்கு நாங்கள் சொந்தக்காரன் எது தமிழ் மொழியை பற்றி சொல்லுவார். அப்போ முன்னீர் பவ்வம் என்று சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாம் என்னது ஒரு பெரிய கடல் என்று சொல்லக்கூடிய பிற பொருட்கள் சொல்களை குறிக்கிற சொல்லாக காட்சியளிக்கிறது. அடுத்து பாருங்கள், சூம்பல், சிவியல், அலியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்னு கேட்டிருக்கான். நல்லா பாருங்கள், இளம் பயிர் வகையை குறிக்கிறதா, இளம் மணி வகையை குறிக்கிறதா, கெட்டுப்போன காய்கறியை குறிக்கிறதா, கெட்டுப்போன பிஞ்சு வகையை குறிக்கிறதான்னு கேட்டால் சூம்பல், சிவியல், அலியல். நல்லா பாருங்கள், இது எல்லாமே பாருங்கள், கெட்டுப்போன காய்கனி அந்த வகையை சொல்லுதா, கெட்டுப்போன என்னது பிஞ்சு வகையை சொல்லுதான்னு கேட்டிருக்காங்க. நல்லா இது மட்டும்தான் விளக்கமாக நம்ம பார்க்கணும். சிவியல் அப்படின்னான்னு கேட்டோமா, சூம்பல் அப்படின்னா இளமையிலேயே சுருங்கிய காய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ எது சார் நான் கெட்டுப்போன பிஞ்சு வகைகளை குறிப்பிடக்கூடியது. காய்கனி என்று சொல்லக்கூடியது கெட்டுப்போன பிஞ்சு வகைகளை குறிப்பிடக்கூடியது. ஓகேங்களா? அதுதான். அது பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணையை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? எது சார் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். அணி, மேனி. அணி என்பது அழகுப்பா, தப்பு கிடையாது, அது கரெக்டு. மேனி அப்படின்னது உடம்புன்னு ஒரு பொருள் உண்டு. ஒரு பொருளை தருது தரலை. அதுக்கப்புறம் பாருங்கள், அழகு சரி தான். சிரிப்பு என்பது நகைச்சுவையை குறிக்கும், அழகு என்பது வனப்பை குறிக்கும், தப்பு இல்லை. இங்கே பாருங்கள், இந்த சிரிப்பு என்பது நகை, இந்த வனப்பு என்பது அழகு, அதுக்கும் ஒத்து வரல. இதை பாருங்கள், அணி என்றால் அழகு என்று ஒரு பொருள் உண்டு, வனப்பு என்றால் அழகு என்று ஒரு பொருள் உண்டு. எது சார்னா அப்போ பி தான் ஆன்சர். சரிங்களா? இதெல்லாம் இந்த ஆன்சரும் வராது. ஓகேங்களா? அதுக்கிட்ட பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொத்து, குலை, தாறு, கதிர் முதலிய சொற்கள் எதனை குறிக்கிறதுன்னு கேட்பாங்க. நல்லா பாருங்கள், கொத்து, குலை, தாறு, கதிர் பிஞ்சு வகையை குறிக்கிறதா, இளம் பயிர் வகையை குறிக்கிறதா, குலை வகையை குறிக்கிறதா, என்னது மணி வகையை குறிக்கிறதா? நல்லா பாருங்கள், கொத்து, குலை, தாறு, கதிர் எல்லாமே என்னது குலை வகையை குறிக்கக்கூடிய சொல்லாகும். இந்தமா குலை வகை. ஓகேங்களா? நல்லா பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், குலை, கொத்து, குலை, தாறு, கதிர் இது எல்லாமே என்ன சொற்கள்? முதலான சொற்கள் எதனை குறிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா குலை வகையை குறிக்கலாம், முற்றிய குலை வகையை குறிக்கக்கூடிய சொல்லாகும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஓகேங்களா? கொழுந்து வகையை பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன வகை? கொழுந்து வகை. நல்லா பாருங்கள், தாள், தோகை, ஓலை, துளிர், தளிர், குருத்து இது எல்லாமே அது கொழுந்து வகையை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்குது. என்ன வகை? கொழுந்து வகையை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், துளிர், முறி, குருத்து, கொழுத்தடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கிறதுன்னு கேட்கான். நல்லா பாருங்கள், துளிர், முறி, குருத்து, கொழுத்தடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்கான். இது எல்லாமே கேட்டோன்னா நுனிப்பகுதின்னு சொல்கிறோம். என்ன பகுதியுமா? நுனிப்பகுதி. அதோட நுனிப்பகுதியை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு பொருள் தரும் இரு சொற்கள். வெய்யோன் அப்படின்னா யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெய்யோன்னா சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு சொல்,
பகலவனை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இதுதான் வெய்யோன் என்று சொல்லலாம். வெய்யோன் ஒளி தன்மேனியில் வரிசோதியின் மறையே பொய்யோ எனும் இலையாலோடு போனான் என்று கம்பராமாயணத்தில் கம்பர் குறிப்பிடுகிறார். அதுக்கிட்ட பாருங்கள், ஒரு பொருளை தரக்கூடிய பல சொற்கள் பாருங்கள். நாவாய், வங்கம், தோணி, களம், இவை எல்லாம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பல வகையான மீன்களை குறிக்கிறதா, பல வகையான வானூர்திகளை குறிக்கிறதா, பல வகையான கடற்கலனை குறிக்கிறதான்னு கேட்டால் பல வகையான கடற்கலனை குறிக்கிறது. இது மாதிரி 64 சொற்கள் இருக்குது இந்த படகுக்கு மட்டுமே. தோணி, வங்கம், நாவாய், களம், கப்பல், இந்த மாதிரி பல சொற்கள் உண்டு. சரிங்களா? இது எல்லாமே குறிப்பிடக்கூடிய சொல்லாக இருக்குது. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சொல்லை தரக்கூடிய பல சொற்கள், அதனுடைய விளக்கத்தை பற்றி நம்ம பார்த்தோம். சார், இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஓகேங்களா? இதிலே இன்னொரு விளக்கமாக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா, அருமையான ஒரு சொல்லு உண்டு. அந்த சொல்லை நான் விளக்கமாக சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா. இப்போ பாருங்கள், இந்த இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல் பிரிச்சோம் இல்லையா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இயற்சொல் அப்படின்னா என்ன, திரிச்சொல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். சார், இந்த திரிச்சொல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த திரிச்சொல்ல 2 வகையாக பிரிப்பாங்க. அடுத்த விதமான கொஷின், இந்த முறை உங்களுக்கு வினாக்கள் ஏற்பட்டால் எப்படி வரும்னு ஒரு சின்ன ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். இந்த செய்தியை மட்டும் பாருங்கள். திரிச்சொல் அப்படின்னு வார்த்தையை சொல்கிறேன் சார். திரிச்சொல் அப்படின்னா என்னப்பா அப்படின்னா, இயல்பு நிலையிலிருந்து திரிந்து அமைந்தால் அதுக்கு பேர் திரிச்சொல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். என்ன இயல்பு நிலையிலிருந்து? இயற்கையாக சூரியனை சூரியன் என்று அழைத்தால் இயற்சொல், சூரியனை ஞாயிறு என்று இந்த மாதிரி அழைச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் திசைச்சொல், அதுவே திரிச்சொல் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இந்த திரிச்சொல் என்ற வார்த்தையை 2 விதமாக சொல்லுவாங்க. ஒரு பொருளை தரும், திரிச்சொல் என்பதற்கு ஒரு பொருளை தரும் பல திரிச்சொல், பல பொருளை தரும் ஒரு திரிச்சொல் அப்படின்னு இதை பிரிக்கிறாங்க. 2 வகையாக உண்டு. சரிங்களா? அப்போ ஒரு பொருளை தரக்கூடிய பல திரிச்சொல் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரிப்பெயர்ச்சொல், திரிவினைச்சொல் அதையும் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், வாரணம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யானை என்று ஒரு பொருள் உண்டு. ஆண் யானைன்னு சொல்லுவாங்க. வாரணம்னா யானை என்று ஒரு பொருள் உண்டு. இல்லாது கடல் என்று ஒரு பொருள் உண்டு. சரிங்களா? ஓகேங்களா? வாரணம், யானை, கடல். ஓகேங்களா? அடுத்துக்கப்புறம் பாருங்கள், வாரணத்துக்கு யானை, கடல், அப்புறம் காடு, இந்த மாதிரி பல பொருட்கள் உண்டு. அப்போ வாரணம் என்பதற்கு. அப்போ இந்த வாரணம் என்று சொல்லக்கூடியது இது என்ன சார்ன்னு கேட்டிங்கன்னா பெயர் சொல். அதில் பாருங்கள், இயல்பு நிலையிலிருந்து திரிந்து அமைந்திருக்கிறது. யானை, வாரணம்னா யானை எல்லாருக்குமே தெரியும் மாதிரி வந்தால் அது இயற்சொல். வாரணம் என்பது இயல்பு நிலையிலிருந்து திரிந்து அமைந்திருக்கக்கூடிய திரிச்சொல். அப்போ இது என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா, பல பொருளை தரக்கூடிய ஒரு திரிச்சொல். ஓகேங்களா? பல பொருளை தரக்கூடிய ஒரு திரிச்சொல். அதில் என்ன சொல்லுது? பெயர் சொல். அப்போ பல பொருளை தரக்கூடிய ஒரு திரிப்பெயர்ச்சொல், ஒரு திரிப்பெயர்ச்சொல் அப்படின்ற வார்த்தையை பண்ணலாம். எப்படி பயன்படுத்தினதை? பல பொருளை தரும் ஒரு திரிப்பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு பரலை தரக்கூடிய பல திரிப்பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. சார், அதே போல் பகன்றான் என்று சொல்கிறது பாருங்கள். பகன்றான் அப்படின்னா பேசினான். ஓகேங்களா? செப்பினான். ஓகேங்களா? பேசினான், செப்பினான், கொடுத்தான். ஓகேங்களா? இந்த மாதிரி சொற்களை எல்லாம் பகன்றான் என்ற சொற்களை பயன்படுத்துகிறோம். சார், இது எல்லாம் என்ன சொல்லுன்னு கேட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே வினைச்சொல். அப்போ இதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, இது திரிச்சொல். பேசினான் என்பது தான் கரெக்டான ஒரு வரக்கூடிய இயற்சொல்லாக இருக்கும். அது பகன்றான், திரிந்தான், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வருகின்ற பொழுது இது வினைச்சொல். இந்த வினைச்சொல்லுக்கு நல்லா பாருங்கள், பல பொருளை தரும் ஒரு திரிவினைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்தி அடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்கு பயன்படுத்துவதை போன்று காட்சியளிக்கும். சரிங்களா? அப்போ இது எல்லாமே எங்கே சார் பயன்படுத்தணும்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த கேட்கக்கூடிய வினாவை பொறுத்து கேட்க வேண்டும். இப்போ இந்த வினாவை கூட பாருங்களேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒரு பொருளை தரக்கூடிய இரு சொற்கள் அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகே, இதை கேட்காம ஒரு பொருளை தரக்கூடிய திரிப்பெயர் சொல் எது அப்படின்னு கேட்டிருப்பான். இப்போ வெய்யோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரிசாரிங்க. வெய்யோன் என்று சொன்னோம் அப்படின்னா சூரியனை குறிக்கும். வெய்யோன், கதிரவன், பகலவன். ஓகேங்களா?
ஞாயிறு, இது எல்லாமே சூரியனை குறிக்கூடிய ஒரு சொல். அது என்னது, பல சொல் இருக்குது. அது என்ன சொல்லுன்னு கேட்டால் இயற்சொல் கிடையாது, அது எல்லாமே திரிச்சொல். அப்போ பல பொருளை தரக்கூடிய ஒரு திரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லணும், இந்த சூரியன், வெய்யோன், ஆதவன் இது எல்லாமே சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக நமக்கு காட்சியளிக்கும். சரிங்களா, இதுதான் சார், இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இயற்சொல் டைரெக்டாக இருக்கும், இயற்சொல்லுக்கு அப்புறம் திரிச்சொல் இருக்கும். திரிச்சொல்லை எப்படி பிரிக்கலாம்னா பல பொருளை தரக்கூடிய ஒரு திரிச்சொல், இப்போ ஒரு பொருளை தரக்கூடிய பல திரிச்சொல்னு பிரிக்கலாம். அதை இன்னமும் மைன்யூட்டாக பிரிக்க போனோம் அப்படின்னா பல பொருளை தரக்கூடிய ஒரு திரி பெயர் சொல், பல பொருளை தரக்கூடிய ஒரு திரி வினைச்சொல், அதே போல் ஒரு பொருளை தரக்கூடிய பல திரி பெயர் சொல், ஒரு பொருளை தரக்கூடிய பல திரி வினைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு பல சொற்களை எல்லாம் பயன்படுத்துவோம். சரிங்களா, இது எல்லாமே நம்ம முழுக்க பார்க்கக்கூடிய செய்திகளாக இருக்குது. இதான் ஒரு பொருளை தரக்கூடிய பல சொற்கள் அப்படின்ற தலைப்பில் பற்றி நம்ம விளக்கமாக பார்த்தோம். சார், ஒரு பொருளை தரக்கூடிய பல சொற்கள், அப்போ பல பொருளை தரக்கூடிய ஒரு சொற்கள் பின்னாடி வருது. அந்த ஒரு தலைப்பு ஒன்று பகுதியாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அடுத்து பாருங்கள், உரிய பொருளை கண்டறியன்னு வார்த்தை கொடுத்துருப்பான். ஓகேங்களா, என்ன சார் உரிய பொருளை கண்டறிய, தெளிவான விளக்கமாக ஒரு பொருளை மட்டும் உரிய பொருளை கண்டறியணும். சார், இந்த தலைப்புகள்லாம் நிறைய உண்டு, இதெல்லாம் பிற்பாடு நம்ம பார்ப்போம். சரிங்களா, எல்லாமே பார்க்க வேண்டியதாக இருக்கும். நல்லா பாருங்கள், இடக்கடற்கல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா பாருங்கள், இடக்கடற்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அமங்கலமான செய்தியை மங்களமான செய்தியாக சொன்னால் அது பேர் மங்களம் வந்து படிச்சிருப்பீங்க. இடக்கடற்கல்னால் ஒன்று சொல்ல முடியாத செய்தியை, ஓகேங்களா, வெளியே சொல்ல முடியாத செய்தியை அவர் தெளிவுபடுத்தி, அவன் ஆடு மேய்த்தான், கால் கழுவி வந்தான். ஓகேங்களா, அவன் மலஜலம் கழித்து வந்தான் என்று சொல்வதை விட அவன் கால் கழுவி வந்தான் என்று வந்து ஒரு நாகரிகம் கருதி கூறப்பட்டால் அதுக்கு பேர் இடக்கடற்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாருங்க, குமரி மாவட்டத்தில் உப்பர் என்பவர் யாரை குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறவினரா, உப்பளமா, தாத்தாவா, அப்பாவா? உப்பர். ஓகேங்களா, உப்பர்னா யார், அப்பாவா, தாத்தாவா, உப்பளமா? ஓகேங்களா, அப்பா. உப்பர்னா யாருமா, அப்பா என்று சொல்லக்கூடிய சொல்லை குறிக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எச்சொலுக்கு செய்யுளுக்கு உரியன என்று நன்னூலார் குறிப்பிடுகிறார். ஓகேங்களா, நல்லா பாருங்கள், பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் எதுப்பா செய்யுளுக்கே உரியன அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, உரிச்சொற்களா வினைச்சொற்களான்னு கேட்டால் உரிச்சொற்கள் தான் செய்யுளுக்கே உரிய சொற்கள் அப்படின்னு வார்த்தை சொல்கிறார். சரிங்களா, கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்ன சார்னா ராம அவதாரம் என்று சொல்லக்கூடிய செய்தியை சொல்லியிருப்பார். அதுக்கிட்ட பாருங்கள், மெய்கீர்த்தி, ஓகேங்களா, என்ற பெயர் யாருடைய காலத்திலே தோன்றியது? சோழனுடைய காலத்தில் தோன்றியது. அது கார்காலத்தை பெரும்பொழுது கொண்ட நிலத்தை கட்சுட்டுகன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா, கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்டிருக்கூடிய நிலம் இது. கார்காலம்னா என்னதுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை, அதாவது அந்த கதிர் அறுத்தான் சொல்லுவாங்க, மருத நில மக்களை சேர்ந்தக்கூடிய செய்தியாக. சரிங்களா, கார்காலத்தை அறுவடை செய்வாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொல்லில் தம் உரையில் குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருக்கான், மயிலைநாதர். ஓகேங்களா, இதெல்லாம் பழைய வினாக்கள் தெளிவாக இருக்கும். இந்த மயிலைநாதர் தான் நன்னூலுக்கும் உரை எழுதியிருப்பார், அருமையான ஒரு புலவர். இந்த இளம்புறனார் யாருன்னா தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவர். சரிங்களா, சிவஞான முனிவர், இவங்கெல்லாம் வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த ஆறுமுக நாவல் தெரியும் உங்களுக்கு, இது எல்லாமே உங்களுக்கு தெரிந்த செய்தியாக தான் இருக்கும். சரிங்களா, யாருன்னா மயிலைநாதர் தான் ஐம்பெரும் காப்பியம் என்னும் தொடை முதல் வெளியிட்டவர். ஓகேங்களா, ரெண்டாவது இந்த ஐம்பெரும் காப்பியத்தை வரிசைப்படுத்தி கூடியது யாருன்னு கேட்பாங்க. ஐம்பெரும் காப்பியத்தில் முதலில் வந்து சிந்தாமணியை வைத்து கவிக்கோ சுத்தானந்த பாரதி பாடியிருப்பார். சரிங்களா, ஐம்பெரும் காப்பியத்தில் முதலில் வைத்த ஐம்பெரும் காப்பியத்தை வரிசைப்படுத்தி பாடிய நூல் கேட்டதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய திருத்தணிகை விழா, அந்த விழா கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய திருத்தணிகை விழா, அந்த செய்தியெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். அது பாருங்கள், வள்ளுவரும் தன்குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்த்து. வள்ளுவர் எதனை புகழ்ந்துள்ளார்? ஓகேங்களா, வள்ளுவர் என்று வள்ளுவரை யார் புகழ்ந்தாங்க? வள்ளுவரும் தன்குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்த்து என்று சொல்லக்கூடிய சொல் யார் இதை வந்து வள்ளுவரை புகழ்ந்து பாடியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் பாருங்கள், பாவேந்திர பாரதிதாசனுடைய கருத்துக்கள். சரிங்களா, அதுக்கு பாருங்கள், வேலோடு நின்றான் இடைவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. ஓகேங்களா, இக்குரட்பாவில் பயின்று வரக்கூடிய அணி என்னன்னு கேட்டிருக்கான். சரிங்களா, நல்லா பாருங்கள், வேலோடு நின்றான் இடைவென்றார் போலும். ஓகேங்களா, இந்த போல, புறைய, அன்ன, மான, கடுப்பை இது எல்லாமே வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஓமையணி என்று ஒரு பொருளை தரும். சரிங்களா, இப்போ நாம் இதெல்லாம் சார் ஓமையணி, யாப்பு இதெல்லாம் படிக்க வேணாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக படிக்காது இருக்கவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பொருந்தாச்சொல் சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக, பொருந்தாச்சொல்லை கண்டறிய இந்த தலைப்பில் இந்த வினாக்கள் கேட்கப்படுது. அதனால தான் தெளிவுபடுத்தி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா, 8 தொகை நூல்களில்
ஒன்று எதுன்னு கேட்டிருக்கான். ஐங்குறு நூறா, முல்லைப்பாட்டா, சிவகங்கை சிந்தாமணியா, சிலப்பதிகாரமா? தெரியுமா? 8 தொகை. ஓகேங்களா? எத்தனை நூலுமா? 8 தொகை, 8 நூல் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள் நற்றிணை, அடுத்து பாருங்கள் குறுந்தொகை, அகநானூறு, கலித்தொகை, ஐங்குறுநூறு. ஓகேங்களா? நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு. சரிங்களா? அடுத்து பாருங்கள் புறநானூறு. ஓகேங்களா? புறநானூறு, பதிற்று 10, லாஸ்ட்டாக பரிபாடல். எதுக்கு சார் இப்படி பிரித்து எழுதிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நல்லா பாருங்கள். இந்த பரிபாடல் என்று சொல்லக்கூடிய நூல் அகமும் புறமும் சார்ந்தரும். பரிபாடல் என்று சொல்லக்கூடிய நூல் அகமும் புறமும் சார்ந்தரும். மீதி எல்லாம் இந்த பகர வரிசையில் பாப்பா, பிபி, பூ பூன்னு வருது பார்த்தீங்களா? இந்த பகர வரிசையில் வரக்கூடிய நூல்கள் எல்லாமே புறநூல்கள். அப்போ பதிற்று 10ம் புறநானூறு மட்டும்தான் பகர வரிசையில் வரும். அது மட்டும் என்னது? புறநூல். மீதி அனைத்து நூல்களுமே நமக்கு என்ன நூல்னா அகநூல். ஓகேங்களா? அகம் என்று சொன்னால் காதலை சொல்லக்கூடிய நூல். கணவன், அதாவது தலைவன் தலைவருக்குள் ஏற்படக்கூடிய அந்த காதல் செய்தியை பற்றி சொல்லக்கூடிய நூல். புறநூல் என்று சொன்னால் வீரம், வெற்றி, ஒரு மன்னனுடைய வீரம், வெற்றி, கொடை, இதையெல்லாம் பற்றி பாடக்கூடியது அந்த புறம் என்று சொல்லக்கூடிய நூல். அப்போ எப்படி சார் இந்த 8 தொகை நூல்களை பிரிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நல்லா பாருங்கள். 8 தொகை நூல்களில் 2 நூல் எதுமா? அந்த பகர வரிசையில் பாப்பா, பிபின்னு வருது பார்த்தீங்களா? அப்போ புறநானூறும் பதிற்று 10 மட்டும்தான் பா வரிசையில் வரும். அந்த 2 நூலுமே புறநானூரை சார்ந்தது. பரிபாடல் மட்டும், அது மட்டும் அகமும் புறமும் சார்ந்த நூல். என்ன நூல்மா? அகமும் புறமும் சார்ந்த நூல். மீதி இருக்கக்கூடிய 5 நூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, கலித்தொகை, ஐங்குறுநூறு, இந்த 5 நூல்களுமே அகநூலை சார்ந்தது. அப்போ எப்படி சார் இந்த பகுப்பை பிரித்தாங்கன்னா 5:2:1, 5 அகநூல்கள், 2 புறநூல்கள், ஒரு அகமும் புறமும் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். அப்போ இந்த செய்திகளை எல்லாமே நான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அடுத்த முறையாக இதை கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், 8 தொகை நூல்களில் 1 என்னென்னு கேட்டிருக்கான். அப்போ இந்த சிலப்பதிகாரம் என்பது நமக்கு என்னது? காப்பியங்கள், 50 காப்பியத்தில் முதன்மை காப்பியம். சீவக சிந்தாமணி என்பது 50 காப்பியத்திலே ஒன்று. இந்த முல்லைப்பாட்டு என்பது 10 பாட்டு என்று சொல்லக்கூடிய நூல்களிலே ஒரு நூலாக காட்சியளிக்கிறது. சரிங்களா? அப்போ எதுனா ஐங்குறுநூறு தான் நமக்கு தெளிவான நூல். இது தமிழ் சொசைட்டியாகவும் நம்ம பார்ப்போம். 8வது யூனிட்டில் வந்து தமிழ் சொசைட்டியில் அக்காலம் முதல் இக்காலம் வரையும் செய்தி இருக்கும். அந்த செய்தியை பார்ப்போம். 2வது பாருங்கள், சரியாக 100 எண்ணிக்கையில் பெயர் பெற்ற நூல்கள் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? சரியாக 400 எண்ணிக்கையில் பெயர் பெற்ற நூல்கள், அடுத்து 100 எண்ணிக்கையில் பெயர் பெற்ற நூல்கள் இருக்கும். சரியாக 400 எண்ணிக்கையில் பெயர் பெற்ற நூல்கள் 4 நூல் இருக்குதுமா. ஒன்று பாருங்கள், நற்றிணை 400 அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது பாருங்கள், புறநானூறு, அடுத்து அகநானூறு, ஓகேங்களா? குறுந்தொகை 400. இது எல்லாமே 400 எண்ணிக்கையில் பெயர் பெற்ற நூல்கள். ஓகேங்களா? என்னதுமா? நற்றிணை 400, புறநானூறு, அகநானூறு, குறுந்தொகை 400. இது மொத்தம் 4 நூல்களும் 400 எண்ணிக்கையில் பெயர் பெற்ற நூல்கள். அடுத்து பாருங்கள், 100 எண்ணிக்கையில் பெயர் பெற்ற நூல்கள்னு கேட்பாங்க. ஓகேங்களா? எது சார் 100 எண்ணிக்கையில்னா, ஒன்று பாருங்கள், ஐங்குறுநூறு. ஒன்றும் இல்லைம்மா, 5 திணை, ஒரு திணைக்கு 100 பாடல், மொத்தம் 500 பாடலை கொண்டது. சரிங்களா? மொத்தம் 5 திணை, திணைகளுக்கு 100 பாடல், 500 பாடலை கொண்டது. பதிற்று 10 பாருங்கள். ஓகேங்களா? 10 மன்னர், 10 பாடல், ஆக மொத்தம் 100 பாடலை கொண்டது. ஆக்சுவலாக இது 100 பாடல் நமக்கு கிடைக்கல. முதல் 10ம் கிடைக்கல, இறுதி 10ம் கிடைக்கல. லாஸ்ட்டாக 80 பத்துகள் தான் நமக்கு கிடைச்சது. அப்போ நல்லா தெளிவுபடுத்தி பாருங்கள், ஆதியும் அந்தமும் இல்லாத நூல் என்று சொல்லி இந்த பதிற்று 10ஐயும் சொல்லுவார்கள். சரிங்களா? அப்போ இது ஒவ்வொன்று தலைப்புகள் நமக்கு முக்கியமான தலைப்புகளாக இருக்குது. அடுத்து பொருந்தா சொற்களை ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.